காலையில ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டா எழுந்ததுனால வந்த விளைவு இது. 7:30க்குள்ளார எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து போட்டு புரட்டி போட்டு குக் பண்ணி குடுத்து அனுப்பிச்சுட்டேன். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறமா ஒரு டீய குடிச்சிட்டு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து கிச்சன் கிளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு, கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு, நேத்து வாஷ் பண்ணியிருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமா மல்டிகிரெயின் சப்பாத்தி பாக்ஸ்க்காக குக் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா கவ் பீஸ் கிரேவி, முட்டை, ரைஸு எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை, புதினா சட்னி தான் செஞ்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் கழுவுறது எவ்வளோ பெரிய வேலைன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகைன் சோப்பு போட்டு அகைன் தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். இதில் தண்ணி வந்து இந்த குளிர் தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுனால சோப்பு வந்து நல்லா படிஞ்சிருது. அதையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவ வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா வயிறு தான் கெட்டு போகும். ஸோ எல்லாத்தையும் கழுவி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு, கேஸ் பர்னர் எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி தொடச்சிட்டேன். இந்த ரேக்குமே ரொம்ப நாளாக அழுக்காக இருந்தது. ஸோ அதையுமே வந்து துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு சுடு தண்ணி போட்டு இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் இந்த சைடு முடிக்கவே வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த சைடுமே கொஞ்சம் அழுக்காக இருந்தது. இந்த கிராசரிஸ்லாம் ஒரு வாரமாக எடுத்து வச்ச இடத்துலயே இருந்தது. அதையுமே எல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்க கம்ப்ளீட்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க 15 மினிட்ஸில் நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு எப்போவுமே சாலிடாக மினிமம் 30 மினிட்ஸாவது வேணும். ஸோ ஃபைனலாக அந்த க்ளீன் கிச்சனாக பார்க்கும்போது ஒரு திருப்தியாக இருக்கும் மைண்டு. ஸோ நீங்கள் நார்மலாக கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.